ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த வாரம் யார் அதிகப்படியான ஹார்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க, இந்த அதிகப்படியான ஹார்ட் தான் வந்துட்டு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள், எவ்வளோ ஹார்ட்ஸ் வந்துச்சுன்ற விஷயங்களை வந்துட்டு ஒரு பெரிய போர்டில் வந்து அவங்கள ஒட்டாங்க போல இருக்குது. அது அதன்படி பார்க்கும்போது அதிகப்படியான ஓட்டு யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெஃப்ரி 5 ஹார்ட் வாங்கியிருக்காப்புல, விஷால் 7 ஹார்ட் வாங்கியிருக்காரு, சத்யா 3, பவித்ரா பார்த்தீங்கன்னா 3, ஆனந்தி பார்த்தீங்கன்னா 3, ரயான் பார்த்தீங்கன்னா 1, ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இன்றைக்கி கிளம்புறவங்க வந்து அதிகப்படியான ஹார்ட்டை வாங்கியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 7 வாங்கியிருந்தது வந்து நம்மளுடைய விஷால். நேற்று உண்மையிலேயே வந்துட்டு அரக்கர்கள் மாதிரி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப கம்மி தான். அதில் பார்த்தீங்கன்னா ராணவ் ஒரு ஹார்ட் வாங்கினார், சாச்சனா 2, தீபக் 3, தர்ஷிகா 1, முத்துக்குமரன் 3, மஞ்சரி 3. ஸோ இதில் அதிகப்படியான ஹார்ட்டை வச்சுருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரப்போகுது போல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதிகப்படியான ஹார்ட் அந்த பேட்ச் வச்சுருக்கிறது நம்மளுடைய விஜய் விஷால் மட்டும்தான். பட் இதில் வந்துட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை பண்ணாமே வந்து அடுத்தவங்ககிட்டருந்து பிடுங்கி வச்சுக்கிட்ட விஷயங்களும் இன்றைக்கி நடந்திருக்கு. அதிலும் குறிப்பாக இவங்க வாங்கின பேட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க உழைச்சி அவங்க வந்துட்டு அந்த ரூல்ஸ் கட்டுப்பட்டு அவங்க எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணி அவங்களோட பொறுமையை சோதித்து அவங்களோட கோவத்தை வர வச்சு வாங்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இன்றைக்கி மாதிரி ஒரு கேவலமான ஒரு எபிசோடை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு எபிசோட் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கெஞ்சிறாங்க, பிச்சை எடுக்காத குறை தான், தயவு செஞ்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு கொடுக்க முடியும், நீ தோத்துட்ட, இப்படியே சொல்லி 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 நாக்க கடிச்சு ஒரு டான்ஸ் ஆடினா நீ ப்ரோவோக் ஆகிட்ட, திரும்பி பார்த்தா ப்ரோவோக் ஆகிட்ட, முட்டி போட்டால் ப்ரோவோக் ஆகிட்ட, என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுவாரன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். விஷால் 7 பேட்ச் வச்சிருக்காரு, இவருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.